ஓபிஎஸ் விவகாரம் அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க சார்? ஓபிஎஸ் ஒரு குறிப்பிட்ட நபர்களை வைத்துக்கொண்டு அவர் கட்சி நடத்துவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், நிதி அமைச்சர், அப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை அமைச்சர், இவ்வளவு பொறுப்புகள் வழங்கப்பட்டு, பொருளாளர் பொறுப்பு வழங்கப்பட்டு, அப்புறம் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டு, இவ்வளவு உயரத்தையும் நீங்கள் எந்த அடிப்படையில் பெற்றீர்கள் என்பதை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். யார் மூலம் பெற்றீர்கள், எப்படி பெற்றீர்கள் என்பதை எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதில் மறுப்பதற்கோ மறைப்பதற்கோ எதுவுமே கிடையாது. ஆகவே இப்படிப்பட்ட உயரங்களை கொடுத்த அந்த கட்சி நாளைக்கு வீழ்வதோ இல்லை தோல்வியை சந்திப்பதோ சறுக்களை சந்திப்பதோ நீங்கள் ஒரு காரணமாக இருந்தால் உங்களுடைய மனசாட்சிப்படி நீங்கள் செய்வது தவறா சரியா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். எந்த ஒரு நல்ல தொண்டனும் தன்னை வளர்த்த கட்சியை சறுக்களிலோ இல்லை தோல்விக்கோ இல்லை நான் ஒரு காரணமாக இருப்பேன் என்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு தவறை செய்தால் மிகப்பெரிய சுயநலவாதி, துரோகி என்ற பட்டத்தை நீங்கள் பெறுவீர்கள். அந்த இழி சொல்லை பெறுவதற்காக இந்த முயற்சிகளை மேற்கொண்டால் அந்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் தான் முடியும். இதனால் எந்த பிரதிபலனும் உங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. உங்களுக்கு கொடுத்த கௌரவம், மரியாதை, அந்தஸ்து இழப்பதற்கு நீங்களே காரணமே தவிர வேறு யாரும் காரணம் அல்ல. ஆகவே பதவி ஒன்றுதான் குறிக்கோள் என்று இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதிமுகவினுடைய உண்மை தொண்டனாக இருந்திருக்கவே முடியாது. பதவியை துச்சமாக மன்னிக்கக்கூடியவன், கட்சியை ஒரு பெரிய உயிராக நினைக்கக்கூடியவன் தான் அதிமுக தொண்டன். அப்படிப்பட்ட அதிமுக கொடுத்த பதவி உயரத்தை மறந்துவிட்டு உங்களுடைய சுயலாபத்திற்காக கட்சியை சீரழிக்க நீங்கள் முற்பற்றீர்கள் என்றால் உங்களை இந்த ஜென்மத்திற்குள்ள 7 ஜென்மத்திற்கும் இந்த அதிமுக தொண்டர்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள், மறந்து விடுவார்கள், ஒதுக்கி விடுவார்கள். அரசியல் அனாதையாக ஆக்கப்படுவீர்கள். அதை புரிந்து கொண்டு எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை, கட்சி வீட நான் விடமாட்டேன், கட்சிக்கு எதிராக நான் செயல்பட மாட்டேன், கட்சிக்கு வரக்கூடிய தலைக்குனிவை என்னுடைய தலைக்குனிவாக நான் ஏற்றுக்கொண்டு எனக்கு என்னென்ன தியாகம் செய்ய முடியுமோ நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். எனக்கு இது ஒரு பொருட்டு அல்ல, நான் தொண்டனாகவே கடைசி வரை வாழ்ந்து இறுதி மூச்சை விடுவேன் என்று சொன்னீர்கள் என்றால் ஒப்பற்ற தலைவராக மக்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். புரட்சி தலைவர் தொண்டர்களும் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி இல்லாமல் பதவிதான் குறிக்கோள் என்று போனீர்கள் என்றால் மிகப்பெரிய சரிவை, அசிங்கத்தை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் என்பதை தாழ்மையோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். உங்களுக்கு கிடைத்த வாழ்வு எதனால் கிடைத்தது என்பதை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். உங்களை விட அறிவிலும் தகுதியிலும் எல்லா விதத்திலும் சிறந்தவர்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வாய்ப்பை இந்த கட்சி கொடுத்திருக்கிறது. இந்த கட்சிக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய தியாகம் பண்ணினீர்களா இல்லை இது பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எதுவும் கிடையாது. அது எப்படி வந்ததுங்கிறது விலாவரியாக சொல்ல முடியும், அதை நான் இப்போ சொல்ல விரும்பலை. பின்னொரு காலத்தில் அது வரும்பொழுது நான் சொல்கிறேன். ஆனால் இந்த உயரத்தை அடைவதற்கு உறுதியாக இருந்த இந்த கட்சிக்கு துரோகம் செய்தால் மிகப்பெரிய பாவத்திற்கு ஆளாவீர்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொண்டு புரட்சி தலைவருக்கு களங்கம் விளைவிக்காத உண்மை தொண்டனாக பதவியை துச்சமென மதித்துவிட்டு கழகத்தின் வெற்றிக்கு என் இறுதி மூச்சு வரை உழைப்பேன் என்றால் உண்மையிலேயே நானும் இல்லை, இந்த உலகமே உங்களை பாராட்டும். அந்த செயலை நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்கிறது தான் காத்துட்ருக்குறோம். அது நடந்தால் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எங்களை வீழ்த்தி விடலாம், அவர்களை வீழ்த்தி விடலாம்னா யாரும் யாரையும் வீழ்த்த முடியாது. புரட்சி தலைவருடைய தொண்டர்கள், புரட்சி தலைவருடைய கட்சி, சின்னம், கொடி, அலுவலகம் அனைத்தும் அண்ணன் இபிஎஸ் அவர்களிடம் இருக்கிறது. அவர் வழிநடத்தி செல்லுவார் என்கிற நம்பிக்கையில் எல்லா தொண்டர்களும் அவரை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. மக்களும் அவருடைய 4 வருட ஆட்சி சிறப்பாக இருந்தது என்பதை முனையளவு கூட சந்தேகம் இல்லாமல் எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ கடந்த காலங்களில் நடக்கக்கூடிய 3 வருட ஆட்சியில் எவ்வளவு கேவலங்கள் நடக்கிறது என்பதை பார்த்து மக்கள் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி மிகச்சிறந்த ஆட்சியாக, புரட்சி தலைவர் ஆட்சிக்கு பிறகு, புரட்சி தலைவி ஆட்சிக்கு பிறகு எடப்பாடியாரின் ஆட்சி சிறந்த ஆட்சியை கொடுத்திருக்கிறார். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவிலும் ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்திருக்கிறார். இவர் அதற்கு தகுதியானவர் என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டுதான் கடந்த தேர்தலில் 70க்கும் அதிகமான இடங்களை வெற்றி வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த எலெக்ஷனில் புரட்சி தலைவியும் கிடையாது, புரட்சி தலைவரும் கிடையாது. அவருடைய சின்னம், அவருடைய கொடி, அவர்களுடைய கொள்கைகள், அவர்கள் செய்த சாதனைகள், இதை மட்டும் சொல்லி 4 வருடம் நான் செய்த ஆட்சியின் சிறப்பை சொல்லி அந்த சிறப்பின் மூலமாக கிடைத்த வெற்றி அப்படின்னா அந்த அங்கீகாரம் புரட்சி தலைவர், புரட்சி தலைவியின் வாரிசாக வந்திருக்கக்கூடிய ஒரு தொண்டன் சிறந்த செயல்பாடை செயல்படுத்தி இருக்கிறான்,
தனிப்பட்ட முறையில் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறான் என்ற தகுதி சான்றிதழுக்கு சமமாகும். அப்படிப்பட்ட வெற்றியை பெற்ற பொழுது இப்போ வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அவர் அமைக்கும் அரசியல் வியூகங்கள் மிகப்பெரிய வெற்றியை பண்ணி கொடுக்கும். யாருடைய உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அவர்கள் தொண்டர்களோ யாரும் அடிபணிய மாட்டார்கள். தமிழகத்தின் தலை நிமிரச் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய விதத்தில் செய்து வெற்றி கொடியை நாட்டுவோம். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. மிக்க நன்றி சார். நன்றி சார். நன்றி நன்றி மிக்க நன்றி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.